சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். உங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு பெரிய ஆர்மி மாதிரி யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் இருக்கு. அதுதான் இந்த டி செல்கள். இவங்களோட வேலை என்னன்னா, நம்ம செல்களுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிற வைரஸ், கேன்சர் மாதிரியான எதிரிகளை வேட்டையாடுறது. இதுக்காகவே அவங்க ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. அது மட்டுமல்ல, இவங்க சாதாரண வீரர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான தனிப்பட்ட வேலை இருக்கு. சில செல்கள் ஒரு கமாண்டர் மாதிரி மொத்த தாக்குதலையும் பிளான் பண்ணும். மத்த சில செல்கள் அசாசன்ஸ் மாதிரி நேரா களத்துல இறங்கி பாதிக்கப்பட்ட செல்களை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிடும். சரி, நமக்கு எதுக்கு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேவைப்படுது? ஏன்னா சில எதிரிகள் ரொம்பவே தந்திரமானவங்க. இப்போ நம்ம ரத்தத்துல சும்மா சுத்திட்டு இருக்கிற பாக்டீரியாவை ஆன்டிபாடிகள் ஈஸியா பிடிச்சிடும். ஆனா ஒரு வைரஸ் நம்ம செல்குள்ளேயே நுழைஞ்சு அதை ஹைஜாக் பண்ணி ஒளிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? ஆன்டிபாடிகளுக்கு அது கண்ணுக்கே தெரியாது. இந்த இடத்துல தான் நம்ம டி செல்கள் ஹீரோ மாதிரி உள்ள வராங்க. ஆனா ஒரு டி செல்லுக்கு எப்படி தெரியும் எது பாதிக்கப்பட்ட செல், எது நல்ல செல்னு? அங்கதான் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. டி செல்கள் ஒரு கடுமையான விதியை ஃபாலோ பண்ணுது. அதாவது ஒரு செல்லோட மேற்பரப்புல நான் ஆபத்துல இருக்கேன்னு ஒரு சிக்னல் முறையா காட்டப்பட்டா மட்டும்தான் அதுங்க வேலை செய்யும். சும்மா கண்ண மூடிட்டுலாம் தாக்காது. அந்த முறையான பிரசன்டேஷன் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு மூலக்கூறு தான். மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், சுருக்கமா MHCன்னு சொல்லலாம். இது என்னன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கிற ஒரு பர்சனல் டிஸ்ப்ளே கேஸ், ஒரு ஷோ கேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செல்கள் என்ன பண்ணும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற புரோட்டீன்களோட சின்ன சின்ன துண்டுகளை எடுத்து இந்த MHC மூலக்கூறு வழியா வெளியில காட்டிட்டே இருக்கும். இது ஒரு மாதிரி, ஹேய் இங்க உள்ள எல்லாம் நல்லா இருக்கு அன்னு சொல்ற ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி. இந்த ஒரு விஷயம்தான் டி செல்களுக்கும் பி செல்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். பாருங்க, ஒரு பி செல் ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிற ஒரு முழு வைரஸை பார்த்தா நேரா போய் அதோட ஒட்டிக்கும். ஆனா ஒரு டி செல்லால அப்படி பண்ண முடியாது. அதுக்கு முழு வைரஸையும் பார்க்க தெரியாது. அதுக்கு அந்த வைரஸோட சின்ன துண்டு, அதுவும் ஒரு MHC மூலக்கூறுன்ற வெள்ளித்தட்டுல வச்சு கொடுத்தா மட்டும்தான் தெரியும். இதுதான் டி செல்களோட உலகத்துல நம்பர் 1 ரூல். இத மறக்கவே கூடாது. சரி, இப்போ நம்ம டீம்ல இருக்கிற மொத்த முக்கியமான ஆள பாப்போம். இவர்தான் நம்ம கமாண்டர், அதாவது ஹெல்பர் டி செல் இல்லனா TH செல். இந்த செல் தான் இந்த முழு யுத்தத்தோட மூளையே. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஹெல்பர் டி செல்ஸ் நேரா போய் எந்த செல்லையும் கொள்ளாது. அதுங்க சண்டையே போடாது. அப்போ என்னதான் பண்ணும்? அதுங்க மத்த செல்களை வேலை வாங்கும். மொத்த இம்யூன் ரெஸ்பான்ஸையும் ஒருங்கிணைக்கும். ஒரு ஆர்மி ஜெனரல் மாதிரி நின்னு ஆர்டர் மட்டும்தான் போடும். எப்படி ஆர்டர் போடுவோன்னு கேக்குறீங்களா? அதுக்கு அதுங்க பயன்படுத்துற ஒரு கெமிக்கல் மெசேஜ் தான் சைட்டோகைன்ஸ். இத நீங்க இம்யூன் சிஸ்டமோட போர்க்கள உத்தரவுகள்னு சொல்லலாம். ஒரு ஹெல்பர் டி செல் சைட்டோகைன்ஸை வெளியிடுதுன்னா, அது மத்த வீரர்களை கூப்பிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு ஒரு எச்சரிக்கை சங்கு ஊதுற மாதிரி. இதோ பாருங்க, இதுதான் நம்ம கமாண்டரோட கேம் பிளான். முதல்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்பை செல், அதாவது ஆன்டிஜன் பிரெசென்டிங் செல், ஒரு எதிரிய பத்தின தகவலை கொண்டு வந்து காட்டும். அந்த தகவலை MHC கிளாஸ் 2ன்ற ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம்ல வச்சு காட்டும். இத பார்த்ததும் நம்ம கமாண்டர் சைட்டோகைன்ஸை ரிலீஸ் பண்ணி அலாரம் அடிக்கும். இந்த சைட்டோகைன்ஸ் தான் பி செல்களை போய் ஆன்டிபாடிஸை உருவாட்டுங்கன்னு, நம்ம அசாசின்ஸை எழுப்பி தாக்குதலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லும். இப்போ நம்ம டீமோட அடுத்த ஆள் அசாசின், அதாவது சைட்டோடாக்சிக் டி செல் இல்லனா TC செல். இவங்க தான் இம்யூன் சிஸ்டத்தோட ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ். நேரா களத்துல இறங்கி வேலை செய்யற ஸ்பெஷல் ஆப்ஸ் டீம். அவங்களோட மிஷன் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புல வைரஸால பாதிக்கப்பட்ட செல்கள் இல்லனா கேன்சர் செல்களா மாறின செல்களை தேடி போய் அழிக்கணும். இவங்க வெளியில இருந்து வர எதிரிகளை தாக்க மாட்டாங்க. உள்ளேயே இருந்து துரோகம் பண்றவங்கள தீத்து கட்டுறதுதான் இவங்க வேலை. ஆனா ஒரு TC செல் பிறக்கும் போதே கில்லர் கிடையாது. அது ஆக்டிவேட் ஆகணும். இதுக்கு 2 முக்கியமான சிக்னல் தேவை. ஒன்னு, அது முதல்ல ஒரு பாதிக்கப்பட்ட செல்ல கண்டுபிடிக்கணும். அந்த செல் எதிரியோட புரோட்டீனை MHC கிளாஸ் 1 மூலக்கூறுல டிஸ்ப்ளே பண்ணும். இது கமாண்டர் பார்க்குற கிளாஸ் 2ல இருந்து வேற. ஆனா இது மட்டும் பத்தாது. 2வது சிக்னல் நம்ம கமாண்டர் கிட்ட இருந்து வரணும். அதாவது ஹெல்பர் டி செல் சைட்டோகைன்ஸ் மூலமா கோ ஹெட், தாக்குன்னு சிக்னல் கொடுக்கணும். இந்த 2 சிக்னலும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு முழுமையான கில்லரா, அதாவது சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட் இல்லனா CDL-ஆ மாறும். லைசன்ஸ் டு கில் கிடைச்ச மாதிரி. சரி, இப்ப இந்த 2 பேரும், அதாவது நம்ம கமாண்டரும் அசாசினும் எப்படி ஒரு டீமா சேர்ந்து பக்காவா ஒரு தாக்குதலை நடத்துறாங்கன்னு பார்க்கலாம். இது தனியாள் ஆட்டம் கிடையாது, இது ஒரு டீம் ஒர்க். சிம்பிளா சொல்லணும்னா, ஹெல்பர் டி செல், அதாவது நம்ம கமாண்டர், பிரச்சனையை கண்டுபிடிச்சு போருக்கான திட்டத்தை போடுறாரு.
அதுக்கப்புறம் சைட்டோடாக்சிக் டி செல்க்கு, அதாவது நம்ம அசாசின்க்கு பாதிக்கப்பட்ட செல்களை அழிக்கிறதுக்கான ஃபைனல் பெர்மிஷனை கொடுக்கறாரு. ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால் இந்த வேலையை முழுசா முடிக்கவே முடியாது. அந்த ஆர்டரோட ரிசல்ட் என்னன்னு இங்க பாருங்க. முழுசா ஆக்டிவேட் ஆன ஒரு சிடிஎல் அதோட டார்கெட்டான பாதிக்கப்பட்ட செல்லோட போய் ஒட்டிக்குது. அப்புறம் சில கெமிக்கல் ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த செல்லையே தற்கொலை பண்ணிக்க வைக்குது. இது ரொம்ப துல்லியமான குறி தவறாத ஒரு மைக்ரோஸ்கோபிக் தாக்குதல். ஆமா, இதுதான் நம்ம அசாசின் இன் ஆக்ஷன். அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் கமாண்டர்களையும் கில்லர்களையும் நம்பிதான் இயங்குது. 2 பேருமே ரொம்ப முக்கியம். கமாண்டர்ஸ் வியூகம் வகுக்கறாங்க, கில்லர்ஸ் அதை செயல்படுத்துறாங்க. இந்த டீம் ஒர்க் இல்லாம நம்ம செல்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கவே முடியாது. சரி, இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. நம்மளோட சொந்த செல்களையே தாக்குறதுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கில்லர்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு அடையாளம் காணாம தப்பு பண்ணிட்டா என்ன ஆகும்? நந்தன் யாரு எதிரி யாருன்னு தெரியாம குழம்பிட்டா என்ன நடக்கும்? அது இம்யூன் சிஸ்டத்தோட இன்னொரு சிக்கலாம சுவாரஸ்யமான கதையோட ஆரம்பம்.